பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்தது என்னவோ 70 வருடங்கள் தான். ஆனால் அவர் ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்திருக்கிறார் என்றே தோன்றுகிறது. இதனால் அவர் 200-300 வருடங்கள் வாழ்ந்திருப்பாரோ என்ற பிரமிப்பை ஏற்படுத்துகிறது. வாழ்வின் எண்ணற்ற பரிமாணங்களை தரிசித்திருக்கிறார், அனுபவித்திருக்கிறார். அல்ல குறையாத அற்புதமான அனுபவங்களையும் சம்பவங்களையும் உணர்வுகளையும் தேடுதல்களையும் அறிவார்ந்த பார்வையும் அச்சய பாத்திரமாக தருகிறது அவரது வாழ்க்கை. அவரது ஒரு அனுபவத்தை, உணர்வை, சிந்தனையை, ஆற்றலை, ஒரு சம்பவத்தை பதிவுகள் செய்யலாம் என்று புகுந்தால் நான் நீ என்று போட்டி போட்டு கொண்டு வந்து நிற்கிறது என்னை தேர்ந்தெடு என்பது போல. அதில் தேர்வு செய்யப்படும் ஒன்றுதான் நமது மக்கள் திலகம் சேனலில் தொடர்ந்து பதிவாகி வருகிறது. இந்த பதிவில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சமநீதி பத்திரிகையின் உரிமையை பெற்று அதன் ஆசிரியராக இருந்து நடத்திய சமநீதி பத்திரிகையில் ரசிகர்களின் பல கேள்விகளுக்கு துல்லியமான அவரது மெய்யுணர்வு வெளிப்படும் பதில்களை வழங்கியிருக்கிறார். அதில் சில பதில்களை பார்க்கலாம் வாருங்கள். கேள்வி பதில்கள் எல்லாம் 1968ஆம் ஆண்டில் வெளிவந்த நாளிதழில் இடம்பெற்றவை. இப்பதிவில் மக்கள் திலகம் அவர்களின் அற்புதமான படங்களையும் நீங்கள் பார்க்கலாம். நம்மில் பலருக்கும் இருக்கும் கேள்விகளையும் பொன்மனச்செம்மல் அவர்களின் நம்மை அசர வைக்கும் பதில்களையும் இதில் பார்க்கலாம் வாருங்கள். தாயை வணங்கும் நீங்கள் தந்தையை வணங்குவதில்லையா? ஒரு ரசிகர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு தந்தை இல்லாமல் தனையன் ஏது? தாயை வணங்கும் போதே எனக்கு தாயாகிய தந்தையையும் வணங்கி வருகிறேன் என்பது தானே பொருள். நாட்டில் பலர் தந்தையை வணங்காவிட்டாலும் பல காரணங்களை முன்னிட்டு மரியாதை காண்பிப்பது உண்டு. அதே சமயம் தாயை மிரட்டி கூட தங்கள் காரியத்தை சாதித்து கொள்கிறவர்களும் உண்டு. எனவேதான் என்னை பின்பற்றுகிற, என் மீது அன்பு செலுத்துகின்ற அன்பர்கள் அனைவரும் தாய்க்கு முதலிடம் கொடுத்து வணங்குவதோடு அன்பு செலுத்தி பழகி கொள்வார்களானால் பெண் என்ற அலட்சியம் மாறி பொதுவாக எல்லா பெண்களிடத்துமே தனி மரியாதை செலுத்தும் வழக்கம் தவிர்க்க முடியாமல் ஏற்பட்டுவிடும் என்று கருதுகிறேன். எனது பூஜை அறையில் தாய் தந்தை இருவரையுமே படங்களாக வைத்து வணங்கி வருகிறேன் என்கிறார். தாய்க்கு அடுத்தபடியாக யாரை வணங்குகிறீர்கள்? இன்னொரு ரசிகர் கேட்கிறார். அதற்கு தந்தையையும் என்னை வாழ வைக்கும் தமிழ்நாட்டையும் என்கிறார். நீங்கள் இவ்வளவு புகழுடன் இருப்பதற்கு காரணம் யார்? நீங்கள் குறிப்பிடும் அளவுக்கு புகழோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் இன்று இருப்பதற்கு காரணம் தமிழ்நாடு என்கிறார். தங்கள் மேல் நான் கொண்டுள்ள பாசத்தை உயர்வான ஒன்றுக்கு ஒப்பிட வேண்டும், அது என்ன என்கிறார் இன்னொரு ரசிகர். அதற்கு எனக்கு தெரிந்த வரையில் அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழின் மேல் கொண்டிருக்கும் பற்றை விட இறுக்கமான பற்று வேறொன்று இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே உங்கள் அன்பு உள்ளபடியே உறுதியானதாக இருந்தால் அண்ணா தமிழ் மேல் கொண்டிருக்கும் அன்புக்கு ஒப்பிட முயலுங்கள் என்கிறார். அறிஞர் அண்ணாவை தெய்வமாக மதிக்கலாமா என்று இன்னொரு ரசிகர் கேட்கிறார். அதற்கு எழுத்து அறிவித்தவன் இறைவனாகும். இந்த நாட்டின் தலை எழுத்தை நிர்ணயித்து வழிவகுத்து தருகின்ற தமிழக முதலமைச்சரை, அப்போது அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக இருந்தார், தெய்வம் என்றால் தகும் என்கிறார். அறிஞர் அண்ணா சிலையின் மதிப்பென்ன? மதிப்பிட முடியாத ஒருவரின் சிலையை வைக்க பெரும்பேறு அல்லவா நான் பெற்றிருக்கிறேன் என்கிறார். இங்கே நேயர்களுக்கு ஒரு தகவல். அறிஞர் அண்ணா அவர்களுக்கு முதலாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தனது சொந்த விருப்பத்தின் பேரில் சொந்த செலவில் பிடிவாதமாக அண்ணா அவர்களிடம் அனுமதி பெற்று 1968ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகத் தமிழ் மாநாட்டின் நினைவாக சென்னை மவுண்ட் ரோட்டில் சிலை வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கேள்விக்கு செல்வோம். நான் உங்கள் ரசிகன், ஆனால் சிவாஜி கணேசனை யாராவது திட்டினால் கோபம் வருகிறது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? உண்மையிலேயே நீங்கள் தான் என் ரசிகர். யார் எதை சொன்னாலும் கவலைப்படாதீர்கள் என்கிறார். நீங்கள் எதை நம்ப மாட்டீர்கள்? நடிகர்களுக்கு கிடைக்கும் புகழ் நிரந்தரமானது என்பதை என்று தெளிவாக சொல்கிறார். நன்றி இல்லாத ஒருவனை நன்றி உள்ளவனாக்குவது எப்படி? நாம் நன்றி உள்ளவராக நடந்து கொள்வதன் மூலம்தான் என்கிறார். பத்மஸ்ரீ பட்டத்தை உதறித்தள்ளும் துணிவு உங்களுக்கு எப்படி வந்தது? நீதி கட்சியினர் தாங்கள் பெற்ற பட்டங்களை உதறித்தள்ள வேண்டும் என்று அன்றொரு நாள் தீர்மானம் கொண்டு வந்த அறிஞர் அண்ணாவின் தலைமையில் இயங்கும் திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர் நான். இந்த அண்ணன் காட்டும் வழியில் செல்லும் லட்சக்கணக்கான தொண்டர்களில் ஒருவன் நான். உங்கள் கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டதல்லவா என்று கேள்வி எழுப்புகிறார் மக்கள் திலகம் அவர்கள். அடுத்த கேள்வி.
நாட்டு மக்களுக்கு நீங்கள் உதவுவது போல் ஏனைய கலைஞர்கள் ஏன் உதவுவதில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? விரலுக்கு தக்க வீக்கம் என்பது போல் அவர்களால் முடிந்ததை அவர்கள் செய்து கொண்டு தான் இருப்பார்கள். வெளியே தெரிவதில்லை. தெரிவிக்கப்படவில்லை என்பது குற்றமா என்கிறார். எவ்வித எதிர்ப்புகளையும் தாங்கக்கூடிய மனப்பக்குவத்தை உங்களால் எப்படி அடைய முடிந்தது? எனது வளர்ச்சியினாலோ எனக்கு தருகிற ஆதரவினாலோ இன்று எதிர்ப்புகள் எனக்கு இருக்கலாம். ஆனால் கடந்த காலத்தில் இப்படிப்பட்ட காரணங்கள் எதுவும் இல்லாமலே பல துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிக் கொண்டு பரிதாப நிலையில் வாழ்ந்தவன் நான். அதை எண்ணி பார்க்கும்போது இந்த தாக்குதல்களும் எதிர்ப்புகளும் எனக்கு மிக சாதாரணமாக தோன்றுகிறது என்கிறார். தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.